இஸ் த லார்ட். ஹோலி பைட்ஸ். ஹோலி பைட்ஸ்னா திருச்சபையில் இருக்கக்கூடிய சில புனிதமான துணுக்குகள், அப்புறம் நமக்கு தெரியாத சில புனிதர்களோட வாழ்க்கையில் நடப்பட்ட சில அனுபவங்கள், அந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறது தான் அந்த ஹோலி பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஹோலி இன்னசென்ஸ் டே. இன்றைக்கி தான் மாசற்ற குழந்தைகளின் திருவிழான்னு கொண்டாடப்படுது. இன்றைக்கி நம்மளோட வாசகம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு ஏரோது கொலை பண்ணுறதுக்காக தேடுறாரு, அதனால் நீங்கள் எகிப்துக்கு ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட வாசகம் இருந்துச்சு இல்லையா? இவங்க போடுற நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஏரோது அரசன் என்ன பண்ணுறாரு, இயேசுவை தேடுறாரு, கண்டுபிடிக்க முடியல. அதனால் அந்த அந்த நாட்டு ஃபுல்லாக, அவங்க வாழ்ந்த அந்த நாட்டு ஃபுல்லாகவே, பெத்லகேம் முழுசும் இருந்த மாசற்ற குழந்தைகள், பிறந்த 1 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாரையும் கொல்ல சொல்லிட்டாரு. குறிப்பாக ஆண் குழந்தைய கொலை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எவ்வளோ குழந்தைங்க, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் அன்னைக்கு. அந்த நாளை நிறைவுபடுத்துறது தான் இந்த ஹோலி இன்னசென்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடியது. மாசற்ற குழந்தைகள், சம்பந்தமே இல்லாமல் அந்த குழந்தைகள் ஒரு சுயநலவாதியினால் இறந்தாங்க. அதுலேருந்து காப்பாற்றப்பட்டார் இயேசு. ஆனால் அந்த மாசற்ற குழந்தைகள் இறந்தாங்க இல்லையா, அவங்கள நம்ம எப்படி மரியாதை செலுத்துறது? அவங்க எல்லாருமே புனிதர்கள், அவங்க எல்லாமே ஏஞ்சல்ஸாக இருப்பாங்க கடவுள் முன்னிலையில். ஆனால் அவங்கள நினைவு கூர்றது தான் இந்த ஹோலி இன்னசென்ட் டே. இந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு மாசற்ற குழந்தைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். குறிப்பாக அந்த மாசற்ற குழந்தைகள்னால் யார்? 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாம் குழந்தைகள் தான். அதுக்கு மேலே அடலசன்ஸ் சொல்கிறோம். இந்த 12 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளும் அடலசன்ஸ்க்கும் எதிராக ஏற்படுற சமுதாய கேடுகள், அவருக்கு எதிராக ஏற்படுற குற்றங்கள், குறைகள், அவங்களுக்கு எதிராக இருக்கிற தீங்குகளிலிருந்து அவங்க காப்பாற்றப்படணுன்றதுக்காக தான் நாம் ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள்.